புதுசா லேட்டஸ்டா ஒரு போல் படி அங்க வந்து மக்கள் வந்து 53% இந்த போரை எதிர்க்கிறார்கள். 40% இந்த போரை ஆதரிக்கிறார்கள். 7% அன்டிசைடட் எந்த பக்கமும் இல்லாம இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கு ஒரு நாள் ஒன்றைக்கு $1.5 பில்லியன் அளவுக்கான செலவு ஏற்பட்டுள்ளது இந்த போர் மூலம். ஆனா ஈரானுக்கு இது சமாளிக்க முடியுமா சார்? இந்த போர்ல இவ்வளவு நாள் போர் பண்ணிட்டாங்க. இன்னமும் ஏங்க அவங்க அமெரிக்கா யூஸ் பண்ற சமாளிக்க முடியுமா ஈரானால? $20,000 இருக்கிற ட்ரோன் அவங்க அனுப்புறாங்க. இவங்க $2 மில்லியன் விலையுள்ள டாமஹாக்கையும், $4 மில்லியன் விலையுள்ள பேட்ரியாட்டையும், 12 மில்லியன் விலையுள்ள தாட் இன்டர்செப்டாரையும் வச்சு அவங்க கொரம்ஷியரையும் ட்ரோன்களையும் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது விலை உயர்ந்த போரா மாறிட்டு இருக்கு. இது எப்படி இருக்குடான்னா, நான் வந்து கரப்பாம்பூச்சியை வந்து ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கு, இல்ல ஒரு கொசு இருக்கு. கொசுவை சுடுறதுக்கு AK-47 வச்சுட்டு தேடுறேன் நானு. ஏய் நான் சுட்டுருவேன், ஏய் சுட்டுருவேன், ஏய் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொசு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு ஹேண்ட்ஸ் அப் இப்படின்ட்டுமா. கொசு அடிக்கிறதுக்கு பேட்டை வச்சு அடி, இல்ல பேகான் வச்சு அடி, இல்ல குட் நைட் வச்சு கொல்லு. அதை விட்டு AK-47 வச்சு சுத்தனா அதான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஈரானுக்கு வந்து ஒரு பின்வாங்குமா சார்? இதுல இருந்து வாங்குமா இது? நான் சொன்னது ஈரான கொசுன்னு சொல்ல வரல. ஈரான் உபயோகிக்கக்கூடிய ஆயுதங்கள் கிட்டத்தட்ட விலை கம்பேர் பண்ணி பார்த்தா 20,000 எங்க, 12 மில்லியன் எங்க. அது அந்த ஒப்பீடு தான் நான் சொன்னேன். இங்க மெத்த படித்த மேதாவிகள் சேனலை பாக்குறவங்க ஈரானை கொசு என்று சொல்லிவிட்டார் இந்த வழுக்கு மண்டையன், இந்த இந்த சோன் சோ அந்த சோன் சோ பெதட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஏன்னா நிறைய பெதற்றல் சிகரங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா அடிப்படையா ஒண்ணு பாத்தீங்கன்னா, போர் ஒரு மந்த நிலையை எட்டி இருக்கிறதா தான் நான் பார்ப்பேன். இன்னொரு விஷயம், அமெரிக்காலேயே போருக்கான எதிர்ப்பு வலுத்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவுக்கு வந்து போரை எப்படி நிறுத்தணும்னு தெரியல. அதே சமயத்துல இஸ்ரேல பாத்தீங்கன்னா, போரை நிறுத்துறதுக்கு வந்து அவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கா, ஈரான் கிட்ட இருந்து அணுகுண்டு ஒளிஞ்சிருச்சா, ஈரான் வந்து அடிபணியும் நிலைக்கு வந்துருச்சான்னு பார்த்தா அது நடக்கல. இந்த பக்கம் ஈரான் சைட்ல இருந்து பார்த்தா அவங்க 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது எங்கள் ஆட்சிக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் எங்க ஆட்சி புரியும் தன்மையும் கேள்வி எழுப்புறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் வந்து போர் இப்போ இவ்வளவு பெரிய நஷ்டத்தை எங்கள் மீது திணித்ததால் அதற்கான காசை அதற்கு நஷ்டீடாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொடுக்க வேண்டும், 2வது கண்டிஷன். 3வது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன் படி இனிமேல் எந்த போரும் ஈரான் மீது யாரும் அமெரிக்காவோ அமெரிக்காவின் தோழமை நாடுகளோ யாரும் தொடுக்க மாட்டார்கள் என்று உத்தரவாதம் கொடுக்க வேண்டும்.